பஸ்மம் தான் பிரசாதமே அதான். அந்த அக்னிகுண்டம் திரேதாயுகத்துல இருந்து கல்யாண மண்டபத்துல போட்ட அக்னிகுண்டம் பார்வதி பதாஜி சிவனை போற்றி சிவாய வாழ்க. இந்த இடம் வந்து சிவபெருமானும் பார்வதி தேவிக்கும் கல்யாண மண்டபம். இங்க மொத்தம் 4 குண்டம் இருக்கு. ஒன்னு பிரம்ம குண்டு, ஒன்னு ருத்ர குண்டு, ஒன்னு விஷ்ணு குண்டு. விஷ்ணு குண்டத்துல நம்ம தீர்த்தம் சாப்பிடுவோம். எப்படி வந்துருங்களேன் இங்க வந்து சொல்லுங்க எல்லாரும் இந்த சைடு இங்க வந்துருங்க. பிரம்ம குண்டத்துல குளிக்கலாம். பிரம்ம குண்டும் விஷ்ணு இந்த குண்டும் ருத்ர குண்டும் குளிக்கிறதுக்கு, விஷ்ணு குண்டு வந்து தீர்த்தம் எடுக்கிறதுக்கு, சரஸ்வதி குண்டத்துல வந்து தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க, பித்ரு தர்ப்பணங்கள். இந்த இங்க அதுவும் விசேஷம் சொல்லுவோம். கேட்கலீங்களா? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க அங்க பேசுறீங்க. இந்த இடம் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவி, அதாவது பார்வதி தேவி அக்னியில பஸ்மம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பிறவி எடுத்து இங்க வந்து தாட்சாயணி, ஆமா தாட்சாயணிக்கு அப்புறம் இங்க வந்து கௌரி குண்டத்துல தான் அவங்க தவம் இருந்தாங்க. சிவபெருமான இங்க இருந்து கௌரி குண்டம் வந்து 13 கிலோமீட்டர் தான். அங்கதான் தவம் இருந்து சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு அந்த தவத்திலேயே இருந்து இந்த இடத்துல இந்த ஹிமாலய ராஜாக்கு தான் அவங்க திருப்பி அடுத்த பிறவில பொண்ணா பிறந்து இங்க அவர் இங்கதான் அந்த தானம் பண்ணாரு. அவங்க பொண்ணை வந்து இங்க சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ண வச்சு இதுதான் அந்த மண்டபம். கன்னியாதானம் பண்ண இடம் இந்த இடத்துல கல்யாணம். உள்ள வந்து அக்னி அந்த குண்டம் இருக்கு. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வைக்கிற அந்த ஹோம குண்டம் திரேதாயுகத்துல இருந்து அது எரிஞ்சுட்டு இருக்கு 3 யுகம். அதுக்கு தான் இது திரியுகி நாராயணனா. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணப்போ பிள்ளையார் இல்லாதப்போ நாராயணனை வந்து சங்கல்பமா வச்சு இந்த இடத்துல கல்யாணம் நடந்ததுனால நாராயணன் பேர், இந்த திரியுகி நாராயணன் பேரு. ஆனா ஆக்சுவலி சிவபெருமானோட இதுதான் இந்த மண்டபம். வந்து அவங்க பொண்ணு மாப்பிளையும் உட்கார்ந்தது. இந்த அந்த கல் வந்து பசுமாட்டை கட்டி அந்த கௌதானம் கொடுத்தது. ரொம்ப கல்யாணம் சிவபெருமானுக்கு கல்யாணம் நடந்த இடம்ங்கிறதுனால இங்க நம்ம கேட்கிற விஷயம் எல்லாம் அவர் கொடுக்குற அந்த சந்தோஷத்துல இருக்காரு. அதனால தாராளமா கேளுங்க. உள்ள வந்து அக்னிகுண்டத்துல உங்களோட கர்மங்களை எரிக்கிறதுக்காக விறகு கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு தட்சணை வச்சு விறகு உள்ள வச்சுட்டீங்கன்னா அது திரேதாயுகத்துல இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதான் இங்க பிரசாதமாவும் கொடுப்பாங்க. அந்த துணியை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. இது எப்பவுமே 3 அடி ஐஸ்ல தான் சாமி இருக்கும். இந்த சீசன்ல தான் நம்ம இது உள்ள எல்லாம் வர முடியும். ஃபுல்லா கவர்ல தான் இருக்கும், ஐஸ்ல தான் எப்பவுமே ஐஸ் இருக்கும். ஆனா ஹோமம் உண்டா இப்போ இது அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஐஸ் இருக்கும், வெளியில ஐஸ் இருக்கும், உள்ள ஹோமம் கொண்டு எடுத்துட்டாங்க. ஆதிசங்கராச்சாரியார் தான் இதை வெளியில கொண்டு வந்தாரு. ஆதிசங்கரர் வந்து இந்த இடங்கள்லாம் அந்த சௌந்தரிய லஹரி எடுத்துட்டு அவரு ஒவ்வொரு இடமும் கோயில போய் பிரதிஷ்டை பண்ண இந்த இடத்துக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணி இந்த இதை வெளியில கொண்டு வந்தாங்க. आप जिनको पूजा करना है इधर बैठना है, पूजा करना वाले उनको चले जाए साथ में डाल दो। परमेश्वरपराजय अधेतनाय योगिन् योगिन्ने व्यापिन् व्यापिन्ने रूपिन् रूपिन्ने प्रथम प्रथमः तेजस्तेजः ज्योतिर्ज्योतिः रूपेण अग्नि रूपे भस्मेनादे नानानानां ओम वः ओम स्वः निगलनिधने निधनोद्भवे शिव सर्वपरमात्मने अग्नीश्वर महादेवः स्वामी सर्वमहातेजः योगाधिपते मुञ्ज मुञ्जे प्रथम प्रथमे सर्व सर्वे भवोवे सर्वभूतसुख प्रदे सर्वधामिते करे ब्रह्म विष्णु रुद्रवरे नक्षिता नक्षिते संतुते संतुते पूर्वस्थिते पूर्वस्थिते राचिते सर्वतोरङ्गे पिङ्गे पिङ्गे ज्ञान ज्ञान शब्द शब्द सूक्ष्म सूक्ष्म शिव सर्व सर्वदे ओम नमो नमः शिवाय नमो नमः शिवाय नमो नमः ओम शिवाय नमो नमः
विद्महे महादेवाय ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्माधिपो हे सदाशिवो ऋषिकेभ्यो देवानागमहतेभ्यो नमो विष्णुभ्यो नमो विष्णुभक्तेभ्यो नमः नरदेभ्यो नमः मीभक्तेभ्यः हर्चन्नवेन्द्रक्षे भवानि श्रीरामचन्द्रयोजने वदन्वान् जन्मसे रुद्रशिवातनोरघोरापापकात् दयान सर्वभासनो व्याकृतसंधाब्जाश्री शिवत्ता प्रथमो देव्यो अगेर सर्वा जन्मयन् सर्वा तयातु धान्यः जामे सुगन्धिं पुट्यवत् पूर्वार्गं वन्दनां मृत्योर्मुषी यमामृतादे जन्मनस्तो भजो रात्रियो यार्थदेहतेषवपराधाभगवो भव भवे च मजो भवे जन्मः शङ्कराय महेश्वराय नमः शिवाय शिवपराय क्षत्रियगपति आकामदेहो देव वरुणेभ्यो मन्ये श्रीरूपसरं तनुसज्जता शङ्करापं प्रणिं जाग्रद्वर्गसनं प्रकोष्ठवृषभं मकराङ्गिकं दक्षिणे वामेश्यामरात्पलदलगदक्षौमस्यवादां भुजं हेमभूषणादिनं मन्दे अर्धनारीश्वरम् बालात्कारणपद्मपीठलयां पुस्तकलसकरसव्यमाणिक्यवाक्परिमकं सततं भजामि எல்லாருக்கும் இறைவா போற்றி. பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கெங்கை வைத்தாய் பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கெங்கை வைத்தாய் மாதர் நல்லாள் வருத்தம் அது நீயும் அருதி என்றே கோதில் பொழில் குடைசூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆதியே அற்புதனே அவை அட்டி தர பணியேன் ஆதியே அற்புதனே அவை அட்டித்தர பணியே அம்மையே அப்பா ஒப்பிதா மணியே அன்பினில் விழைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே யாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உம்மை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதியே ஒரு பெரியா காலத்தே உள் புகுந்து என்னுடம் மன்னி கருத்து வித்து ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே ஒளிவடர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவடர் பழிங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அலிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ குத்துகந்தாய் தொண்டனேன் விளம்புமா விளம்பே மண்ணுகதில்லை வளர்க நம்பக்தர்கள் பஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்தின் உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாழ் உமையோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவியறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்தருளித்தாழ்ந்து தம்பெருமானை நோக்கி தலையினால் நடந்துங்கேனும் எம்பெருமானோரை பின் ஆக்கையன் பின்னே என்ன நம்பெருமாட்டிக்கங்கு நாயகன் அருளி செய்தான் அங்கனன் நம்மையே என்றருள் செய்ய அப்பா என்று பங்கையச் செம்பன் பாதம் பணிந்து வீழ்ந்தெழுந்தார் தம்மை செங்கவன் குழையினாரும் தாவதில் நோக்கி நம்பால் இங்கு வேண்டுவது எல்லை இறைஞ்சி நின்று எம்புகின்றார்
இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உண்டை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரபாணி ஆடும் போது உன்னடியின் கீழ் இருக்க என்ற தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர் வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் பஞ்சவிதாயனம் தரும் நந்தன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கிடைக்கங்களே ஆடும் பரிவேணி அதிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயபா முகத்தை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனே மான்மகில் விழாது பெய்க பனிபலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குருவிலாதி உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்களுங்க நத்தமும் வாழ்க மல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிற்றம்பலம் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி கனகத்திரளே போற்றி பெருமான் மலரடி போற்றி सुमुद्रार्था शक्ता सकबला संविधोन्तो भंतो नंदो प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः गोभूसुरेभ्यः स्वं भवतु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु अस्य देवदेवस्य महादेवस्य कलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य सृष्टिस्थितिसंहारे तिरोभव अनुग्रह पञ्चकृत्यपरायणस्य वराणकेश्वरकार्मे रत्नागिरीशपरिशुद्धानुग्रहादि मीनाक्षिकार्मे स्वतन्त्रेश्वर स्वामिनः परिपूर्णपूजास्मिन् देवजाम्या त्रिमाणिकमूर्ति स्वामिनः परिपूर्णपूजा अस्मिन् पार्वती परमेश्वर स्वामिनः परिपूर्णपूजा अस्मिन् विशेषतः त्रियोगनारायणस्थलैकानामाङ्किते श्री पार्वती परमेश्वरे विभागस्थले स्थानेषु आगतानां सर्वेषाम् आश्रितवृत्तमहाजनानां क्षेमस्थितिधैर्यविद्यविजयी सौर्यारोग्ये सत्सन्तात्मातकामोक्ष चतुर्विधफलपुरुषार्थिः पार्वती परमेश्वरे कृपाकटाक्षाद्यस्मिन् कुटुम्बेषु अन्योन्याभिवृद्धिसिद्धिः अस्मिन् अरोदरगात्रादिः आयुर्भूत्यादिः शीघ्रमेव शुभप्राप्तिसिद्धिश्च पूजात् भवन्तो भवन्तोर्नन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु सन्तु ब्रह्मान्त्रोत्ताभ्यस्तु सर्वं श्री पार्वती परमेश्वर देवी चरणारविन्दार्पणमस्तु पार्वतीपतये பரம்பருடைய அனுகிரகத்தினாலேயும் குருவுடைய ஆசீர்வாதத்திலையும் நம்ம இந்த இமாலய யாத்திரையானது மிக சிறந்த முறையிலே ஒரு ஆன்மார்த்தமாக நடந்து வருகிறது. இந்த தினத்திலே திரியோக நாராயணன் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தலத்திலே பார்வதி பரமேஸ்வரர் திருக்கல்யாணம் நடந்த இடத்துல நம்ம இப்போது உட்காந்துருக்கோம். சாமியுடைய அனுகிரகத்தினாலே வேத சிவாகம திருமுறை பாராயணத்தோடு சாமி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். சாமிக்கு எதுவுமே கிடையாது, நிர்மலமூர்த்தின்னு பேர். சாமிக்கு வந்து வேறு யாருக்குமே அந்த பேர் கிடையாது. அவர் நமக்காக இதை செஞ்சு காமிச்சாராம். சுவாமிக்கு கல்யாணம் ஒன்றுமே கிடையாது. இப்படித்தான் வாழணும், மனித வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆன்மானா இப்படி தான் இருக்கணுங்கிறது சொல்லி காமிக்கக்கூடாது, செஞ்சு காமிக்கிறது நம்ம சாமி மட்டும்தான். அது ஏன் சும்மா இந்த நடித்து காமிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கல்யாணத்தை செய்து காமித்த இடம் இது. இந்த கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அதில் வந்து பிரம்மா புரோகிதராக இருக்கார், பிரம்மா விஷ்ணு ஏகப்பட்ட எல்லா தேவாதேவிகளும் எல்லாம் இருக்காங்க. இவங்க சொல்கிற ஒரு சரித்திரம் ஒன்று இருக்குது. எல்லா தேவர்களும் இருக்காங்களாம். சாமி அந்த திருமாங்கலி பூஜை ஆகுது. மாங்கலி பூஜை ஆகணும்னு என்ன ஜெகன்மாதா இல்லை, அம்மாவுடைய தாலி யாரும் தொடக்கூடாது, அதை வாழ்த்துறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது. ஆக பிரம்மா அந்த பூஜை முடிஞ்சோடனே என்ன பண்ணான்னு நேரடியாக சாமிகிட்ட கொண்டே கொடுத்துட்டாங்க அந்த மாங்கலித்தை.
நான் சாமி சொன்னேன், பிரம்மா உனக்கு வழக்கம் தெரியும் தானே அப்படின்னு. தெரியும் சாமி, நீங்கள் கேட்குற எப்படி சாமி கேட்டால் எப்படி இருக்கும், இப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு எப்படி இருக்கும். அதனால் சாமி கேட்டோன்னே நடிங்க கேட்கணும். என்ன மாங்கலி பூஜைன்னு என்ன செய்யணும், இல்லை வந்திருக்கட்டும் இல்லை நீங்கள் அப்படி பண்ணால் இந்த வாட்டி நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு கொண்டு எல்லாத்துட்டையும் கொண்டு போய் கொடுங்க. நான் எல்லாரும் தொட்டு கும்பிட்டாருக்கோம். சுற்ற நான் மறைகள் ஆர்ப்பே தூரியம் சங்கம் ஏங்கு கற்ற நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்தே வாற்றான் முற்ற மங்கள நான் சாத்தி முழுதொலகின்றாள் செங்கை பற்றி நன் பற்றி இல்லார்க்கே வீரருள் பரமயோகி. அங்கே வந்து அந்த பூஜை ஆனோடனே எல்லாத்தையும் தொட்டு கொண்டு சொன்னேன். வாங்கிட்டு வந்தோடனே மங்களி தானே ஆச்சு. யார் அந்த செங்கை பற்றின அந்த அம்பாளுடைய கையை பற்றின யாருன்னா பற்றிலார்க்கே வீரருள் பரமயோகி. எந்த பற்று இல்லாதவனுக்கு அருள் செய்யக்கூடிய பரமயோகி இங்கே கையப்பட்டாராம். திருவிளையாடல் புராணம் பாருங்க வார்த்தைகள்லாம். எதுக்காக நம்ம ஆன்மா உய்வு பெற வேண்டும், மனித வாழ்க்கையானது அந்த செம்மையோடு இருக்க வேண்டுங்கிறதுக்காக நமக்காக சாமி வந்து அந்த நாங்கள் பண்ணாங்க. பண்ணி முடிஞ்சோன்னா அந்த நாங்கள் தானம் ஆச்சு, வந்திருக்கலாம் எல்லாம் சாமி தரிசனம் பண்ணாங்க. எல்லோரும் கேட்கவா வேணும். அந்த அந்த நிலையிலேயே இருக்கிறப்ப சாமி அந்த மாங்கலி தானம் ஆச்சு, எல்லாருக்கும் ஆசிரமம் பண்ணார். கடைசியில் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டார். எல்லாம் பயந்தாங்க. அம்மா எல்லாம் தாயை தொட்டு இது பண்ணீங்களே, என்ன இது தொட்டை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். எல்லாம் சொன்னாங்க, சாமி இந்த மாங்கல்யத்துக்கு உண்டான பலம் எங்கள் மனைவிமாருக்கு தாலிக்கும் இருக்க வேண்டும்னு கேட்டார்கள். இப்போ அதுதான் இங்கே கேட்கணுமா, அதுக்கு தான் சொல்ல வரேன். அது ஒரு சுயநலம் தானே. ஏன்னா ஜெகன்மாதாவுடைய தாலிக்கு உண்டான பலன்னா என்னத்துக்காது, அந்த பலம் எங்களுக்கு வேணும்னா என்ன அர்த்தம். அந்த சிவச்சிந்தனையோடு அந்த அந்த நிலையிலேயே நாம் இருந்து அந்த உய்வு பெற வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தின இடம் இந்த இடம். ஆக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பிறவி பயன் எய்த வேண்டும். அதற்கு இகப்பெற நலன்கள் நமக்கு தேவை. ஏன்னா இக நலன் இருந்தால் தான் பலன் நலனையும் பெற முடியும். அது சாமியே சொல்லி கொடுத்தது. எல்லாம் இப்போ வந்து ஒரு அடியார்களாக அந்த ஒரு சிவனை தியானம் பண்ணாவே எல்லாம் அப்படியே அவன் யோகியாக போயிடணும், அவன் தான் வீட்டு விட்டு போயிடணுங்கிற மாதிரி அறவே இல்லை. அதுக்காகவே சாமி கல்யாணம் பண்ணி காமிச்சார். அடே எனக்கும் உண்டு, வேறு நான் பண்ணி காமிச்சா நீ அப்படி இருப்பேன். ஏன்னா குருவை எப்படியோ சிஷ்யம் வழியும்பார்கள்லவா, ஒரு சுவாமி அந்த கல்யாணத்தை செய்து காமித்த இடம் இது. ஆக இந்த இடத்துல நம்மளாம் சேர்ந்துருக்கோம். இந்த நித்திய மாங்கல்ய இந்த நித்திய மங்கள்னு சொல்வார்கள். மனித வாழ்க்கையிலே மங்களகரங்கிறது ஒரு சும்மா அந்த குங்குமம் விட்டுண்டாவோ மஞ்சள் விட்டுண்டாவோ மங்களகரங்கிறது இல்லை. ஒரு சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது, யாரை பார்த்தாலும் புறாமப்படாமல் இருக்கிறது, அடைய அவன் மட்டும் இப்படி இருக்கான்னு நினைக்காமல் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு மங்களகரம் தான். நம்மளுக்கு என்றுமே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கணும், நம்மை சார்ந்தவர்களுக்கு நல்லது நடக்கணும், எல்லோருக்கும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்ற ஒரு நற்சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதாக அந்த நேரத்திலே பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு குருவர்களாக அவர் மாணிக்கவாசகனுடைய குருவளையும் சிந்தித்து எல்லோரும் எல்லா வளமும் பெற வேண்டுமாக வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். திருச்சிதம்பரம். நம்ம பார்வதி பதையே பார்வதி பதையே. बड़ा बड़ा कम पड़ा ठीक है। अपना नाम, अपना गोत्र नेम, गोत्र फैमिली नेम। ओम पापो हम पाप कर्माणाम पापात्मा पाप क्षमवा ताईमान पार्वती नार सकल पापो हरि भवः। सकल पापो हरि भवः। ಫಸ್ಟ್ ಬ್ರಹ್ಮಕುಂಡ, ಬ್ರಹ್ಮಕುಂಡ, ಸೆಕೆಂಡ್ ರುದ್ರಕುಂಡ. ದಿಸ್ ಇಸ್ ರುದ್ರಕುಂಡ. ರುದ್ರಕುಂಡ ಇನ್ ಬೋತ್ ಕುಂಡ್ಸ್ baths. Third Vishnu Kunda. This is Vishnu Kunda. Third Vishnu Kunda. Okay. आचमनम. आचमनम. Okay. ओम नमो नारायण करके Okay. थर्ड बार 3 टाइम अच्युताय नमः केशवाय नमः माधवाय नमः सपड़ा सपड़ी सपड़े